ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போலாமா? எடுத்த உடனே ஷினோபியோட காலமெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட ஹோகாகே ஸ்டாச்சு மேல ஒரு சண்டை ஒண்ணு நடக்குது. அது நம்ம பொருட்டோவுக்கும் கவாக்கிக்குமான சண்டை. நீ இவ்வளவு தூரம் போயிருப்பேன்னு நான் நினைச்சு பாக்கலடா கவாக்கி அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றான். அதுக்கு கவாக்கி சொல்றான், 7th ஹோகாகேவை நான் எங்க அனுப்புனேனோ அதே இடத்துக்கு உன்னையும் அனுப்பிடுவேண்டா அப்படின்னு சொல்றான். இதுதான் ஒரே வழியா அப்படின்னு பொருட்டோ கேக்குறான். ஆமா, அது சரிதான் அப்படின்னு கவாக்கி சொல்றான். இவங்க 2 பேர் போட்ட சண்டையில மொத்த லீஃப் வில்லேஜும் கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. இதே மாதிரி லீஃப் வில்லேஜ் நான் லாஸ்டா பெயின் ஆர்க்ல பார்த்தேன். நான் இப்பவும் ஒரு ஷினோபியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்டோ அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து மாட்டிட்டு அவனோட ரைட் ஐய ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தாதான் தெரியுது அங்க ஜோகன் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபியூச்சர் மட்டும்தான். இப்பதான் நம்ம பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்றத பாப்போம். லீஃப் வில்லேஜ் எப்பயும் போல நல்ல அழகான ஒரு ஊரா இருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் நம்ம வாழு பையனான பொருட்டோவை காமிக்கிறாங்க. தலைவன் கூட ஒரு சின்ன பையன் சுத்துறான். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஷிக்கமாரு நாராவோட பையனான ஷிக்கடாய். இப்போ லீஃப் வில்லேஜுக்கு நம்ம நருட்டோ தான் 7th ஹோகாகேவா இருக்கான். அப்ப ஷிக்கமாரு நம்ம நருட்டோ பார்த்து கேக்குறான், ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு ஹோகாகே? நம்ம முடிக்க வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு ஷிக்கமாரு சொல்றான். அப்படியே கட் பண்ணா பொருட்டோவும் ஷிக்கடாயும் ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பொருட்டோ சொல்றான், எப்படியோ இந்த பர்கரை நான் வாங்கிட்டேன், இதுதான் கிரீன் சில்லியோட லாஸ்ட் எடிஷன் அப்படின்னு பொருட்டோ சொல்றான். அப்புறம் ஒரு சந்துக்குள்ள ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பையனை ராகிங் பண்றாங்க. அவனை அடிக்கிறாங்க. இதை பார்த்து பொருட்டோ அங்க போய் ஒரு சாகசத்தை பண்ணி அந்த பையனை காப்பாத்துறான். நைட் டைம்ல லீஃப் வில்லேஜ் காட்டுறாங்க. நல்லா ஜெகஜோதியா இருக்கு. இதுதான் நம்ம நருட்டோவோட வீடு. பொருட்டோ உள்ள வந்தோடனே ஹினாட்டா கேக்குறாங்க, ஏன்டா பொருட்டோ இவ்வளவு நேரம்? இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம சுட்டி குழந்தையான ஹிமாவரியும் வர்றா. அப்ப 3 பேரும் சாப்பிடறதுக்கு உட்கார்றாங்க. ஹினாட்டா அவங்களுக்காக ஒரு நல்ல ஃபுட்டு சமைச்சு வச்சிருக்காங்க. என்னால நம்பவே முடியல பொருட்டோ, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போய் படிக்க போற அப்படின்னு நம்ம ஹினாட்டா சொல்றாங்க. உங்க அப்பாவை நான் முத அந்த அகாடமில தான் பார்த்தேன் பொருட்டோ. அதுக்கு பொருட்டோ சொல்றான், இதையே நீங்க 1000 தடவை சொல்லிட்டீங்கம்மா அப்படின்னு. எப்பயும் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துக்கிட்டே தான் சுத்துவான். ஆனாலும் உங்க அப்பா ஒரு கூலான ஆளுதான். இன்னைக்கு நைட்டு உன்னோட அப்பா வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹினாட்டா சொல்றாங்க. இதுல என்ன புதுசா இருக்கு? அவர் உங்களையும் ஹீமாவரியும் எப்பயுமே கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றான். உடனே ஹீமாவரியோட ஃபேஸ் டல்லா ஆயிருது. அப்ப நம்ம ஹினாட்டா சொல்றாங்க, உங்களையும் இனியும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஷினோபியும் பாதுகாக்கிறதா ஒரு ஹோகாகேவோட வேலை அப்படின்னு. பொருட்டோ ரொம்ப நேரம் தூங்கினால இப்ப அறக்க பறக்க ஓட வேண்டிய நிலைமையா போச்சு. நருட்டோவோட பையன் நருட்டோன மாதிரி தானே இருப்பான். அப்புறம் பொருட்டோ மேல இருந்து பாக்குறப்ப ஒரு பையனோட உடம்புல மட்டும் பர்பிள் கலர்ல ஒரு பவர் தெரியுது. இதை பாத்துக்கிட்டு இருக்கப்ப பொருட்டோவோட கண்ணை கட்டுறாங்க. அப்பதான் தெரியுது பொருட்டோ கிட்ட ஜோகன் வந்துருச்சுன்னு. அப்புறம் இங்க அகாடமில ஒவ்வொருத்தர் பேரை வாசிக்கிறாங்க. பொருட்டோ உசுமாக்கின்னு பொருட்டோவோட பேரை சொன்னதும் அங்க இருக்கிற ஒரு ஆளும் உசுமாக்கியா, ஓ நம்ம 7th ஹோகாகேவோட பையனா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ட்ரெயின் நல்ல ஸ்பீடோட பறந்து வந்து ஹோகாகே ஸ்டாச்சு மேல மோதுது. அதுவும் நம்ம 7th ஹோகாகேவான நருட்டோவோட ஃபேஸ் மேலேயும் மோதுது. அது யாரும் இல்ல, நம்ம பொருட்டோ உசுமாக்கி தான். புகையா பறந்துகிட்டு இருக்கு. அந்த புகைக்கு மத்தியில நம்ம பொருட்டோ கெத்தா நின்னு பாக்குறான். நான் தான் பொருட்டோ உசுமாக்கி, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன்னு சொல்றான். அதை பார்த்து நருட்டோ, மானத்தை வாங்குறடா மவனே அப்படிங்கிறான். எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அப்பதான் நம்ம கொனஹாமரு சென்சே பொருட்டோவை கையும் கழுவுமா பிடிக்கிறாரு. டைம் முடிஞ்சு போச்சு, என்ன மன்னிச்சிருங்க பிக் பிரதர் கொனஹாமரு அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றான். அதுக்கு கொனஹாமரு சொல்றாரு, இன்னையில இருந்து நான் உனக்கு ஒரு டீச்சர், நீ மரியாதை டீச்சர்னு கூப்பிட்டு பழகு அப்படிங்கிறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு எபிசோடு வேணும்னா நமக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.